ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இந்த சேனலில் நம்ம இங்கிலீஷ் கிராமரை பேசிக்லேருந்து ஒவ்வொரு டாபிக் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இல்லைங்களா? இது வரைக்கும் வேர்ப் பார்த்துருக்கோம், கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் பார்த்துருக்கோம், அடுத்தது நவுன்ஸ் பார்த்துருக்கோம், கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ் அண்ட் பார்ட்டிசிபிள். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்டா, இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4, டெட், டிஆர்பி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை நான் தமிழ் மீடியம் படித்தேன், எனக்கு கிராமரே தெரியாது, நான் இங்கிலீஷ் கிராமரை பேசிக்லேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ் அண்ட் பார்ட்டிசிபிள். முதல்ல ஜெரண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்களா? இங்கிலீஷில் வேர்ப் அப்படின்னு ஒன்று நம்ம படிச்சிருக்கோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வேர்ப் அப்படின்றது ஒரு பகுதி இல்லைங்களா? வேர்ப் அப்படின்னா என்னது? ஆக்ஷன் வேர்டு, அதாவது ஒரு செயலை செய்யக்கூடிய வார்த்தை இல்லைங்களா? இந்த ஜெரண்ட் அப்படின்றது அந்த வேர்ப்லேருந்து தான் வருது. வேர்ப்லேருந்து வந்தாலும் அது வேர்ப் மாதிரி செயல்படாது, ஒரு நவுன் மாதிரி செயல்படும். இது வேர்பாக இருந்தாலும் ஒரு நவுனாக தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு நவுனுக்குரிய பண்புகள் என்னென்னவோ அதையெல்லாம் பெற்று ஒரு நவுனாகவே அந்த சென்டென்ஸில் இந்த ஜெரண்ட் அப்படின்றது செயல்படும். அதாவது நம்ம தமிழில் ஆள் மாறாட்டம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி தான் இதுவும். ஒரு வேர்ப் நவுனா தன்னை மாற்றிக்கொண்டு செயல்படுவது. அந்த மாதிரி செயல்படுற ஒரு வார்த்தை தான் ஜெரண்ட் அப்படின்னு பேர். இந்த ஜெரண்ட் அப்படின்றது ஐஎன்ஜி அப்படின்ற எழுத்தில் முடிவடையும். அந்த வார்த்தையினுடைய கடைசியாக ஐஎன்ஜி அப்படின்னு முடிவு பெறும். இதுதான் ஜெரண்டுடைய ஐடென்டிட்டி. கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஜெரண்ட் அப்படின்றது வேர்பினுடைய சாயலை பெற்றிருக்கும், ஆனால் நவுன் மாதிரி அந்த வாக்கியத்தில் செயல்படும், நவுனாகவே செயல்படும். அந்த வார்த்தையினுடைய முடிவில் ஐஎன்ஜி என்று முடிவு பெறும். இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அது ஜெரண்ட். அதாவது இந்த ஸ்லைடை பாருங்கள். ஒரு வேர்ப், அது கூட ஐஎன்ஜி, வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, அது நவுனா உருமாறி செயல்பட்டால் அது ஜெரண்ட் எனப்படும். சரிங்களா? ஒரு வேர்ப் இருக்கும். வேர்ப் அப்படின்னா வினைச்சொல் இல்லையா? அந்த வினைச்சொல் கடைசியில் முடிவு பெற லெட்டர்ஸ் ஐஎன்ஜி அப்படின்னு முடிவு பெறும். அந்த மாதிரி ஒரு வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்த்த வார்த்தை ஒரு நவுனாக செயல்பட்டால் அது ஜெரண்ட் எனப்படும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். வாக்கிங், வாக் அப்படின்றது வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, வாக்கிங். சிங்கிங், சிங் அப்படின்றது ஒரு வேர்ப், ஐஎன்ஜி, சிங்கிங். ஸ்விம்மிங், ஸ்விம் அப்படின்றது ஒரு வேர்ப், அது கூட ஐஎன்ஜி சேர்த்தா ஸ்விம்மிங். இது எல்லாமே ஜெரண்ட். அதாவது வாக் அப்படின்ற வேர்ப் ஐஎன்ஜி சேர்த்து இது என்னவா மாறிடுச்சு? இப்போ ஜெரண்டாக மாறிடுச்சு. இது அந்த வாக்கிங், சிங்கிங், ஸ்விம்மிங் இதெல்லாம் அந்த வாக்கியத்தில் என்னவா இப்போ செயல்பட போகுது? நவுனாக செயல்பட போகிறது. நவுன் அப்படின்னா என்ன? பெயர்ச்சொல் இல்லைங்களா? அந்த பெயர்ச்சொல் மாதிரி இந்த வேர்ப் உருமாறி செயல்பட போகிறது. சரி, இப்போ நம்ம இந்த ஜெரண்டுக்கு சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாங்களா? அதாவது இந்த ஜெரண்ட் சென்டென்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைடை பாருங்கள். டாம் இஸ் ஸ்பீக்கிங் ஜெர்மன். ஈட்டிங் ஜங்க் ஃபுட் இஸ் பேட் ஃபார் ஹெல்த். It is used for cracking walnuts. Watching television does not burn calories. They love eating fish curry. Getting up early is a good habit. I am afraid of hurting her feelings. இதில் நம்ம ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம் இல்லைங்களா? அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் நீங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஸ்பீக்கிங், இதில் வேர்ப் என்னது? ஸ்பீக் ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்த்த உடனே என்ன ஆயிடுச்சு? அது ஸ்பீக்கிங் ஆயிடுச்சு. ஈட்டிங், அடுத்தது ஈட் ப்ளஸ் ஐஎன்ஜி.
அடுத்த சென்டென்ஸில் crack ப்ளஸ் ஐஎன்ஜி, அடுத்த சென்டென்ஸில் watch ப்ளஸ் ஐஎன்ஜி, அடுத்த சென்டென்ஸில் eat ப்ளஸ் ஐஎன்ஜி, அடுத்தது get ப்ளஸ் ஐஎன்ஜி, அடுத்தது hurt ப்ளஸ் ஐஎன்ஜி. இது மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது verb ப்ளஸ் ஐஎன்ஜி அந்த வார்த்தை ஒரு நவுனாக செயல்பட வேண்டும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து gerund அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்த டாபிக் போகலாங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன்ஃபினிட்டிவ். அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவும் ஒரு வகையில் ஜெரண்ட் மாதிரி தான். அதாவது இதுவும் வேர்பிலேருந்து தான் உருவாக்கப்படுது. அதாவது இந்த இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவும் எதுலேருந்து தான் உருவாக்கப்படுகிறது? வேர்பிலேருந்து தான் உருவாக்கப்படுகிறது. ஆனால் வேர்பாக செயல்படாது. என்னவா அப்போ செயல்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, நவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இதில் ஏதாவது ஒன்றாக அந்த வாக்கியத்தில் அது என்ன பண்ணும்? செயல்படும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, 2 + வேர்ப். அதாவது இந்த இன்ஃபினிட்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த வேர்புக்கு முன்னாடி 2 இருக்கும். அப்போ 2 + வேர்ப் = இன்ஃபினிட்டிவ். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். to walk, to drink. இதில் walk, drink இதெல்லாமே வேர்ப், அதாவது வினைச்சொல். அந்த வினைச்சொல்லுக்கு முன்னாடி ஒரு 2 போட்டு இருந்துச்சுன்னா அப்போ அது என்னது? இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவும் வேர்ப்லேருந்து தான் உருவாக்கப்படுகிறது. ஆனால் அது வேர்போடைய வேலையை செய்யாது. வேறு என்ன வேலையை செய்யுது? நவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இது மாதிரி ஏதாவது ஒரு உருவத்தில் அது செயல்படும். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த வேர்புக்கு முன்னாடி 2 இருக்கும். 2 + வேர்ப் = இன்ஃபினிட்டிவ். அதாவது to walk, to drink. அதாவது ஒரு வேர்புடைய பேஸ் ஃபார்ம், அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்ம்னு சொல்லுவோம் இல்லையா, V1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு முன்னாடி 2 இருந்துச்சுன்னா அது இன்ஃபினிட்டிவ். இந்த இன்ஃபினிட்டிவ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. டு ப்ளே கிரிக்கெட், டு வாட்ச் அ மூவி, டு லாக் த டோர், டு see a friend. இப்போ எப்படி இருக்குது இந்த இன்ஃபினிட்டிவ் பார்த்தீங்களா? ப்ளே அப்படின்றது ஒரு வேர்ப், அதுக்கு முன்னாடி 2 போட்டிருக்கிறோம். வாட்ச் அப்படின்றது ஒரு வேர்ப், அதுக்கு முன்னாடி 2 போட்டுட்டோம். லாக் அப்படின்றது ஒரு வேர்ப், அதுக்கு முன்னாடி 2 போட்டுட்டோம். see ஒரு வேர்ப், அதுக்கு முன்னாடி 2 போட்டுட்டோம். இந்த மாதிரி வேர்போடைய பேஸ் ஃபார்முக்கு முன்னாடி 2 போட்டு இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு இன்ஃபினிட்டிவ். இந்த இன்ஃபினிட்டிவ் என்னென்னவா செயல்படும் நம்ம சொன்னோம்? நவுனாக செயல்படும், அட்ஜெக்டிவாக செயல்படும், அட்வர்பாக செயல்படும். இந்த இன்ஃபினிட்டிவை பார்த்து கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஈஸி. எப்படின்னாக்கா அந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் கூட அதுக்கு முன்னாடி 2 அப்படின்னு இருக்கும். அதாவது 2 + வேர்ப் அப்படின்னு இருந்துச்சுனாலே அது என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம்? இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த இன்ஃபினிட்டிவ்க்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாங்களா? இந்த ஸ்லைடு பாருங்கள். டு ஸ்விம் இன் தட் sea is dangerous. I like to write in English. Every student wanted to go. This is the best exercise to do. Tell me when to press the exit button. I have some dress to wash. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸ்விம், டு ஸ்விம், அடுத்தது ரைட், டு ரைட், கோ, டு கோ, டூ, டு டூ, ப்ரெஸ், டு ப்ரெஸ், வாஷ், டு வாஷ். அதாவது வேர்புடைய பேஸ் ஃபார்ம் இருக்குது, அதுக்கு முன்னாடி 2 அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம போட்டுட்டோம். அந்த மாதிரி போட்டுட்டோன்னா இந்த வேர்பு உருமாற்றம் அடைகிறது. உருமாற்றம் அடைந்து அது என்னென்னவாலாம் அந்த சென்டென்ஸில் செயல்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, அட்ஜெக்டிவ், அட்வர்ப், நவுன் இது மாதிரி 3 நிலைகளில் அது இந்த வாக்கியத்தில் செயல்படும். கடைசியாக நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்ட்டிசிபிள். இந்த பார்ட்டிசிபிள் அப்படின்றதும் ஒரு வேர்ப் ஃபார்ம் தான். இந்த பார்ட்டிசிபிளில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், இன்னொன்று பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இருக்கும் ப்ளஸ் ஐஎன்ஜி. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். பெயிண்டிங். பெயிண்ட் அப்படின்றது ஒரு வேர்ப், அது கூட ஐஎன்ஜி சேர்த்த உடனே
பெயிண்டிங். இது வந்து ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்தோன்னா இது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த தேர்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த வேர்ப் எப்படி முடியும்னு பார்த்தோன்னா இடியில் முடியும், இல்லை டியில் முடியும், இல்லை ஐஇடியில் முடியும். பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ப்ளஸ் இடி ஆர் டி ஆர் ஐஇடி இதில் முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெயிண்டட். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? painted. Base form of the verb paint plus ed. இதுதான் வந்து past participle. அதாவது present participle அப்படின்றது ingல முடியும். past participle ed, d, ied. இதில் ஏதாவது எழுத்தில் முடியும். அது மாதிரி முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து அதை past participle அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். ingல முடிஞ்சிச்சுன்னா present participle அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இந்த பார்ட்டிசிபிள் இருக்கு இல்லைங்களா, அது என்னவா செயல்படுது அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு அட்ஜெக்டிவாக பயன்படும். அடுத்தது வேர்ப் டென்ஸ் உருவாக்க பயன்படுது. அப்போ டென்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது காலங்கள், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் இதெல்லாம் உருவாக்குவதற்கு எது பயன்படுதுன்னு பார்த்தோன்னாக்கா இந்த பார்ட்டிசிபிள். அடுத்தது பாசிவ் வாய்ஸ் அதை உருவாக்குவதற்கும் இந்த பார்ட்டிசிபிள் பயன்படுகிறது. இப்போ பாருங்கள், இந்த பார்ட்டிசிபிள் ரெண்டு, இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டுத்துக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு காலமில் வேர்ப், செகண்ட் காலம் த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், தேர்ட் காலம் த பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஃபஸ்ட்டு காலமில் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ரைஸ் இருக்குது இல்லைங்களா. அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா அந்த ரைஸ் கூட ஐஎன்ஜி சேர்த்துருக்கணும். அப்போ பாருங்கள், த ரைசிங் சன். அதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் த ரைசன் சன். அடுத்தது பாயில், த பாயிலிங் வாட்டர். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் த பாயில்டு வாட்டர். பிரேக், பிரேக் வந்து பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அது கூட ஐஎன்ஜி சேர்த்தோன்னாக்கா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். என்ன அது? த பிரேக்கிங் நியூஸ். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் த broken நியூஸ். அடுத்தது குக், த குக்கிங் ஹேம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் த குக்ட் ஹேம். இதுலேருந்து உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வேர்ப் ப்ளஸ் டி, இடி ஆர் ஐஇடி இதில் முடியும் அது. அடுத்த ஸ்லைடு பாருங்கள். இந்த பார்ட்டிசிபிளில், அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் நம்ம வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். திஸ் இஸ் an amazing film. The boy was trapped inside the burning house. Dark billowing clouds appear on the sky after a rainfall. He painted the setting sun on the wall. I wasted money buying this land. இதில் நம்ம வந்து பார்ட்டிசிபிளெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கோம். அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? ஹைலைட் பண்ணியிருக்கிறோம். அமேசிங், திஸ் இஸ் an amazing film. The boy was trapped inside the burning house. Dark billowing clouds appear on the sky after a rainfall. He painted the setting sun on the wall. I wasted money buying this land. Amazing, burning, billowing, setting, buying இது எல்லாமே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். என்ன இப்போ ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கா? ஏற்கனவே நீங்கள் என்ன சொன்னீங்க? முதல்ல ஜெரண்டும் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பார்ட்டிசிபிள், அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளும் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜின்னு சொல்கிறீங்களே, இது ரொம்ப குழப்பமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அடுத்த வீடியோவில் ஜெரண்ட் அண்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டுத்துக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம், எப்படி நீங்கள் ஒரு சென்டென்ஸில் ஜெரண்ட் தான் இருக்குது இல்லை பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், பார்ட்டிசிபிள்.
gerund அப்படின்றது வேர்ப்லேருந்து வந்திருக்கும். பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அடுத்தது இந்த gerund நவுனாக செயல்படும். இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா அந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்புக்கு முன்னாடி டு இருக்கும். அதாவது டு வாக், டு டான்ஸ் அப்படி இருக்கும். அதுதான் இன்ஃபினிட்டிவ். பார்ட்டிசிபிள் அப்படின்னா அதில் 2 இருக்குன்னு சொன்னோம். ஒன்று ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ப்ளஸ் டி ஆர் இடி ஆர் ஐஇடி. இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று வந்து முடியும். நீங்கள் வந்து இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. ஏன்னா தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். எல்லாருக்குமே வேர்பில் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மனப்பாடமாக தெரியும் இல்லைங்களா? உங்களுக்கு இப்போ கண்டுபிடிக்க தெரிய வேண்டியது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்க்கும் ஜெரண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஒரு சென்டென்ஸில் ஜெரண்டு தான் இருக்குது இல்லை ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதை கண்டுபிடிக்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெரிய கிளாஸ்லாம் போனீங்கன்னாக்கா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ், அதாவது சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? அதில் வந்து எது வேர்பு, எது ஜெரண்ட், எது பார்ட்டிசிபிள் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க தெரியணும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து அந்த சென்டென்ஸை இன்னொரு வாக்கியமாகவோ அதை சரியானதாகவோ மாற்ற முடியும். அதனால் ஜெரண்டுக்கும் பார்ட்டிசிபிள்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.